அதிரடி ரூ. 200 எடுத்துகிட்டு போயிட்டு டிக்கெட்டை போடுங்க. அந்த டிக்கெட் ரேட்டுக்கு ஃபுல் வர்த்தான ஒரு திரைப்படம் தான் அதிரடி. ஸோ இந்த படத்தோட கதை பற்றி பார்த்தீங்கன்னா, பெசில் ஜோசப் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி நின்று போன ஒரு காலேஜ் கல்ச்சுரல் ஈவெண்ட். அந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்டை திரும்பி மேனேஜ்மெண்ட் கிட்ட பர்மிஷன் கேட்டு பல தடைகள்லாம் தாண்டி அந்த ஈவெண்ட்டை நடத்தி முடிச்சாரா அப்படிங்கிறது அந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தோட முதல் பாதி ரொம்ப ஃபன்னாகவும் என்டர்டெய்னிங்காகவும் போகும். இன்டர்வலில் உங்களுக்கு ஸ்டேக்ஸை பில்ட் பண்ணுற மாதிரி ஒரு காட்சியும் வந்து இருக்குது. 6,000 ப்ரொபோசல் சீன் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப். அதுக்கப்புறம் வந்து பெசில் ஜோசஃபோட க்ரூட் ஹியூமர் த்ரூ அவுட் த ஃபிலிம். அப்புறம் அவரோட ஒன்லைனர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ரொம்ப சூப்பராகவே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ஒரு கிட்னாப் ட்ராமா எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அந்த கிட்னாப் ட்ராமாவும் இந்த படத்துக்கு தேவையாகவும் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ் தான் இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ். பொதுவாக இந்த மாதிரி ஒரு காலேஜ் கல்ச்சுரல் ஈவெண்ட் நடத்தக்கூடிய ஒரு படம்னா அந்த காலேஜ் வைப் ஒன்று இருக்கணும். அதே மாதிரி மியூசிக் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் சரி, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் இந்த படம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே மாதிரி இந்த படத்தில் எல்லாமே இருக்குது. விஷ்ணு விஜய் பிரேமலு நியூ மியூசிக் டைரக்டர் தான், அவரும் இந்த படத்துக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. த்ரூ அவுட் த ஃபிலிம் ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் மூட்லேயே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருந்திருக்கு. பர்ஃபார்மன்ஸ் தான் பெரிய ஹைலைட்டு. குறிப்பாக பெசில் ஜோசஃபு படம் ஃபுல்லாகவே ஒரு ஹியூமரும் எமோஷனல் சீக்வன்ஸ்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஹியூமர் த்ரூ அவுட் த ஃபிலிம் நல்லாவே கேரி பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது 200% கொடுத்துருக்காரு. ரியா ஷெபு அனதர் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த ஃபிலிம், எஸ்பெஷலி இந்த கிளைமேக்ஸு. ஆனால் இருந்தாலும் இன்னும் பெட்டராக 2-3 சீன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம். ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அது போக டொவினோ தாமஸ் அனதர் ஹீரோ இன் திஸ் ஃபிலிம். ஒரு பயங்கரமான ரவுடிக்குள்ளே எப்படி ஹியூமர் இருக்கும் அப்படிங்கிறத நல்லாவே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் கதாபாத்திரமும் எழுதப்பட்டிருக்கு. அவர் பர்ஃபார்மன்ஸ்லேயும் பயங்கரமாக புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி படத்தில் வந்து கிளைமேக்ஸு ஹீரோ ஜெயிச்சிட்டார்னா நமக்கும் அந்த ஒரு ஃபீலிங் வரணும். அது இந்த படத்துக்கு ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ப்ரீ கிளைமேக்ஸ் இந்த படத்துக்கு பெரிய பாசிட்டிவ். அண்டு 2 மணி நேரம் நல்ல எங்கேஜிங்காக, நல்ல ஃபன்னாக, நல்ல என்டர்டெய்னிங்காக ஒரு ஜாலியான படம். ரொம்ப நாள் கழித்து பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அண்ட் ஓவரால் லவ் சீன்ஸாக இருக்கட்டும், எமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும், காலேஜ் வைப் த்ரூ அவுட் த ஃபிலிம் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், கிளைமேக்ஸாக இருக்கட்டும், இந்த படம் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே டிக் அடிச்சிருக்கு. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா டைம் வந்து இன்னொரு 4-5 நிமிஷம் கட் பண்ணியிருக்கலாம். பட் மற்றபடி உங்களுக்கு 2 மணி நேரம் ஜாலியாக நல்ல டைம் பாஸ் என்டர்டெய்னர் இந்த வீக்கெண்டுக்கு இந்த படம். நீங்கள் போய் பாருங்கள் நம்பி.